பெரியவங்களுக்கு ஒரு இறால் கிரேவியும் குழந்தைங்களுக்கு அதிலேயே குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சுத்தம் பண்ணின இறால் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 பல் பூண்டும் 1 இன்ச்சு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்து அதில் இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கி வரும்போது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டால் போதும். ஏன்னா கிரேவியாக தான் வைக்க போகிறோம். குழம்பு மாதிரி வச்சோம்னா தான் நம்ம நிறையா போடணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு இந்த இறால் கட் பண்ணி வச்சுருக்கிற இறாலை, நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் இதிலையே அது நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இப்படியே தொக்கு மாதிரி வச்சுக்கிட்டும் சாப்பிடலாம். கிரேவியாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை வேக வைக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஏன்னா இது கிரேவியாக இருந்தால் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதனால் வந்து அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் இறாலும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம போதுமான அளவு தண்ணி கொஞ்சமாக விட்டு அதை திருப்பி மூடி வச்சோன்னா அது வெந்துடும். இப்போ குழந்தைகளுக்கு இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தேங்காய் பால் நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். இந்த இறால் ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த இறாலில் ஒரு குழந்தை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி, 2 குழந்தைகள்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இறாலை கொஞ்சம் குழம்போட அதில் சேர்த்து நீங்கள் போட்டு அடுப்பில் வச்சு அது லேசாக சூடு வந்த உடனே, ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் ஒரு 1/2 தக்காளி கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ வந்து இந்த காரம் ஏதாவது இருந்தால் அந்த காரத்தை எடுத்துரும். குழந்தைங்க வந்து ஒரு 3-4 வயசு ஆயிடுச்சுனாலே எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கடித்து சாப்பிட்றக்கூடிய அந்த இது கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து பழக்கலாம். இந்த இறால்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் பாலோடு இருக்கும்போது காரம் சுத்தமாக தெரியாது. இப்போ நம்ம பெரியவங்களுக்கு வச்சுருக்கிறதுல கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் தாராளமாக தூவிக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்கு வச்சுருக்கிறத நீங்கள் அடுப்பில் எடுத்து வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சுட வச்சு, அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுர வந்த உடனே அதை இறக்கி வச்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.